இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அலைட் ஹெல்த் சயின்ஸ்க்கான கவுன்சிலிங் ரவுண்ட் 2 எப்போ வரும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அதற்கான அறிவிப்பு வந்திருக்குது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எம்எஸ். நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ரவுண்ட் 2 ஆல்ரெடி நம்ம சாய்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கோர்ட் ஆர்டர்னால நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கி கவுன்சிலிங் நடத்த போகிறாங்க. எப்போ இந்த கவுன்சிலிங் நடக்க போகுது, என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் இந்த நாளையும் செய்கிறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே உங்களுக்கு பேமெண்ட்டும் வந்துடுது. ஸோ அந்த நாளையும் செய்கிறதுக்கான டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/10/2025 காலையில் 10 மணிக்கு, அதாவது நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. இது 6/10/2025 ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்க போகுது. யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ரேங்க் 1லிருந்து 53,165 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் 200 கட் ஆஃப் மார்க்லேருந்து 125 கட் ஆஃப் மார்க் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரி, இந்த ரவுண்ட் 2க்கான ரிசல்ட்ஸ் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8/10/2025 6ஆம் தேதி முடியுது. ஒரு நாள் கழித்து 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கே நீங்கள் இந்த அலாட்மெண்ட் ஆர்டரையும் டவுன்லோட் பண்ணலாம். பட் நீங்கள் மறக்கக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/10/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே கன்சர்ன் காலேஜில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணியிருக்கணும். உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், தேவையான ஜெராக்ஸ் காப்பீஸ், தேவையான ஃபீஸ் எல்லாமே பே பண்ணி நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களோட இடம் கன்ஃபார்ம் ஆகும். கிட்டத்தட்ட மற்ற கவுன்சிலிங் எல்லாமே முடிஞ்சிட்டதுனால இந்த கவுன்சிலிங்கை மிஸ் பண்ணால் உங்களுக்கான சான்ஸ் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அப்படிங்கிறதுனால அந்த டேட்டை மறந்துடாதீங்க. சரி, என்னவெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க 250 ரூபா கட்டி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போது ஏற்கனவே கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டவங்க 250 ரூபா கட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஏற்கனவே கலந்துக்கிட்டோம், ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டோம், இப்போது எங்களோட சாய்ஸை நாங்கள் மாற்றிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், எஸ், கோர்ட் ஆர்டர் படி இப்போ இந்த கவுன்சிலிங் நடக்க போகுது, மாற்றி வைக்கப்பட்ட கவுன்சிலிங் நடக்க போகுது. இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் உங்களோட சாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன தடவை இல்லாத பி ஃபார்ம் இந்த முறை அடிஷ்னல் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் திரும்பவும் சாய்ஸ் ஃபில் பண்ணால் தான் பி ஃபார்ம் உள்ளே கொண்டுக்கிட்டு வர முடியும். ஸோ இது ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்ஸ், பி ஃபார்ம் சீட்ஸ் இதில் இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறதுனால. ஸோ அதே போல் அலாட்மெண்ட், ரீஅலாட்மெண்ட் தேவைப்படுறவங்க, கோர்ஸாக இருக்கலாம் அல்லது காலேஜாக இருக்கலாம், ரெண்டுலேயும் ரீஅலாட்மெண்ட் தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கவுன்சிலிங்கில் காலேஜை புதுசாக செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக அவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு இந்த கலந்தாய்வுலையும் கலந்து சீட் கிடச்சிருச்சு அப்படின்ட்டா இப்போ கிடைச்ச சீட்டை தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். பழைய சீட்டு நீங்கள் கேட்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு எக்ஸ் அப்படிங்கிற காலேஜில் ஏற்கனவே ஒரு கோர்ஸ் கிடச்சிருக்கு, இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறீங்க, ஒய் அப்படிங்கிற காலேஜில் இடம் கிடச்சிருச்சு. ஆனால் ஒய்ங்கிற காலேஜ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் திரும்ப அந்த எக்ஸ் காலேஜுக்கு போக முடியாது. ஒய் காலேஜ்லேயே தான் தொடர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால் ரீஅலாட்மெண்ட் அல்லது ரீகோர்ஸ் காலேஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசித்து கொடுத்துக்குங்க. இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் கலந்துக்கிட்டு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்காதவங்க, போன ரவுண்டில் கலந்துக்காதவங்க எல்லாருமே இந்த ரவுண்டில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் காலேஜ் அண்ட் கோர்சஸை ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணணும். உங்களோட ஆர்டர் தான் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு பிடிச்ச கல்லூரி 10வது இடத்துலையும் பிடிக்காத கல்லூரி 8வது இடத்துலையும் இருந்துருச்சு அப்படின்னா, 8வது இடம் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் 10வது இடத்த எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால கோர்ஸ் அண்ட் காலேஜஸை கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். என்னென்ன காலேஜில் என்னென்ன சீட்ஸ் வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறது கவுன்சிலிங்க்கு முன்னாடி நமக்கு டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாம் டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம்.
அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படின்னா ரேங்கிங் அடிப்படையில் தான் நடக்கும். ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் செகண்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்கு அப்புறம் தான் தேர்ட் ரேங்க்கு அப்படின்னு கவுன்சிலிங் ப்ராப்பராக தான் வரும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் கேட்டகரியில் அலாட் பண்ணுவாங்க. அதில் இல்லைன்னா உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டகரியில் அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் படி தான் கவுன்சிலிங் வந்து நடக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் ப்ராப்பரான சீட்ஸ் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து சாய்ஸஸை ஃபில் பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டா, ஒரே டைம் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க, ஃபில் பண்ணோடனே டக்குன்னு என்ன பண்ணிடுறீங்கன்னா சாய்ஸ் லாக் கொடுத்துட்றீங்க அப்படின்னா உங்களுடைய சாய்ஸஸை சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணுங்கள். ஒரு டைம் கொடுத்துட்டு பிரிண்ட் அவுட் எடுங்க. காலேஜஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கிறோமா, கோர்சஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கிறோமா, இந்த ஆர்டர் தான் நமக்கு பர்ஃபெக்டானதா, நமக்கு தேவையான கவர்மெண்ட் காலேஜஸ் இருந்து அதை மேலே லிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோமா, ப்ரைவேட் காலேஜஸ் பற்றி தெளிவாக விசாரித்து கொடுத்துருக்குறோமா, இந்த கோர்ஸ் என்ன கோர்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் நம்ம கொடுத்துருக்குறோமா, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்னா என்ன, ஆக்குபேஷனல் தெரப்பினா என்ன, ஆப்ரேஷன் தியேட்டர் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான கோர்சஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேராமெடிக்கலில் ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கடைசியில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு ஐயோ எனக்கு இது முடியலையே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி தப்பை நீங்கள் செஞ்சிடாதீங்க. ஸோ கோர்ஸ் அந்த காலேஜ் எங்கே அமைஞ்சிருக்கு, அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, நம்ம ப்ரைவேட் காலேஜையும் செலக்ட் பண்ண போகிறோம், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. காலேஜஸோட ஃபோன் நம்பர் நெட்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தேடி எடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை கூட விசாரித்து பார்க்கலாம். எல்லா காலேஜ்லேயும் சொல்லுவாங்களான்னு சொல்ல முடியாது. பட் கவுன்சிலிங்கில் வந்தால் என்ன ஃபீஸ்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட கொடுக்கலாம். ஃபீஸ் கட்ட முடியாமல் தடுமாற்றத்துக்கு உள்ளாயிடக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க. உங்களோட சாய்ஸஸை நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் மாற்றிக்கலாங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே வந்து ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே ரவுண்ட் 1க்கு நடந்த மாதிரி தான் எல்லாமே செலக்ட் பண்ணி சீட் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஆனால் உங்களோட சர்டிஃபிகேட்டில் நீங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸில் தப்பு இருந்ததுன்னா உங்களோட சீட் கேன்சல் ஆயிரும். அதனால் நீங்கள் தெளிவான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க. ரவுண்ட் 1ல் சீட் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அந்த டேட் அண்ட் டைமுக்குள்ளே நீங்கள் உங்களோட காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. அலாட்மெண்ட் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை கொடுக்கணும். வேறு ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வேறு ஒரு கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அங்கேருந்து உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டேட் அண்ட் டைம் முடிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முடிஞ்சு போயிடும். நீங்கள் அந்த டேட் அண்ட் டைமுக்குள்ளே காலேஜுக்கு போகலை அப்படின்னா உங்களுடைய அலாட்மெண்ட் கேன்சல் ஆகிடும். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே போக மாட்டேங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த கவுன்சிலிங் சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நம்ம அடுத்த வீடியோக்களில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கவுன்சிலிங்கில் ஏற்கனவே கலந்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கோர்ஸ் என்ன ஆல்ட்ரேஷன் வேணுமோ அதை பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் நாளையிலேருந்து உங்களுக்கு கிடைக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் நல்லது நடக்கும் இல்லையா? பை ஃப்ரெண்ட்ஸ்.